ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சென்டாக்குடைய அலாட்மெண்ட் லிஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ப்ரெஸ் ரிலீஸ் என்னென்னது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு என்னென்ன கவர்மெண்ட் கோட்டாலேருந்து என்ஆர்ஐ கோட்டாலேருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த கிறிஸ்டின் மேட்டி கோட்டா, தெலுங்கு மேட்டி கோட்டாலேருந்து எல்லாத்துக்குமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அது கூடவே நமக்கு வந்துட்டு கட் ஆஃப் என்ன இருந்ததுன்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சென்டாக் வெப்சைட்டில் பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு ரவுண்ட் 1க்கான டிராஃப்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதுக்கான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ நோட்டீஸில் பார்க்கும்போது ரவுண்ட் 1 டிராஃப்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட் ஃபார் நீட் யூஜி பேஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், வெட்டனரி அண்டர் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் தெலுங்கு மைனாரிட்டி, மேனேஜ்மெண்ட் கிறிஸ்டின் மைனாரிட்டி, என்ஆர்ஐ, ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாமே பப்ளிஷ் பண்ணிருக்கோன்னு போட்டிருக்காங்க. வெப்சைட் www.centacpuducherry.in. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 386 சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா. அதில் எம்பிபிஎஸ்க்கு அதில் வந்துட்டு 380 அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே வந்துட்டு அதுக்கான அந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். எம்பிபிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 301 சீட்டில் 145 ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத போட்டிருக்காங்க. எம்பிபிஎஸ் என்ஆர்ஐ கோட்டாக்கு 116க்கு 116 ஃபில் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பிடிஎஸ்க்கு வந்துட்டு பார்க்கும்போது கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்துட்டு 121க்கு 116 அலாட்டட். பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா தெலுங்கு மைனாரிட்டிக்கு பார்க்கும்போது 180க்கு 130 அலாட்டட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடிஎஸ் என்ஆர்ஐக்கு பார்க்கும்போது 5ல் 3 வந்துட்டு அலாட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிஏஎம்எஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா 44ல் 39 வந்து அலாட்டன் கொடுத்துருக்காங்க. வெட்டனரி மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்க்கும்போது 22க்கு 22 ஃபில்டுன்னு கொடுத்துருக்காங்க. வெட்டனரி என்ஆர்ஐ கோட்டாக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 4க்கு 4 ஃபில்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 இடபிள்யூஎஸ் சீட் வந்துட்டு ஐஜிஎம்சிஆர்ஐ பிடிஒய் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹஸ் பின் வித்ஹெல்டு ஃபார் ஒரு ஹானரபிள் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம பாரா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன் அலாட்டட் சீட்ஸ் இன் ஜிப்மர் அண்டர் இன்டர்னல் யூனியன் டொமிசைல் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆஸ் பர் எம்சிசி கொடுத்தபடி அவங்க வந்து அதை வந்துட்டு அந்த ப்ரொவிஷனல் நீட் யூஜி ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்களே எம்சிசி, அதுபடி அவங்க நாட் ஃபர்னிஷ்டு வில்லிங்னஸ் டு பார்ட்டிசிபேட் இன் சென்டாக் கவுன்சிலிங்னு அவங்க கொடுத்தனால அவங்களுடைய நேமில் வந்து என்ன ஆக்சுவலாக சென்டாக்லேருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டிராஃப்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து அவங்க வந்து அதை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு நாட் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் சென்டாக், ஏன்னா எங்களுக்கு ஜிப்மரில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் இன்டர்னல் கேண்டிடேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூசிங் டேஷ்போர்ட் லாகின் கிரெடென்ஷியல் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா, கிரீவியன்சஸ் இருந்தால் நீங்கள் லாகின் டேஷ்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ பிஃபோர் அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15th August 11 AM முன்னாடி உங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் டிஸ்போசிங் த அப்ஜெக்ஷன் ரைஸ் வித் கேண்டிடேட்ஸ் ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் கிரீவியன்சஸ் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட், ஏன்னா இது வந்து டிராஃப்ட் லிஸ்ட்னால ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை வந்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. த கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபர்தர் இன்ஃபார்ம் தட் ரவுண்ட் 1 டிராஃப்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்துட்டு டு இண்டிகேட் இன் அதாவது ஒன்லி இண்டிகேட்டிவ் நேச்சர்ன்றும் சப்ஜெக்ட் டு சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் கொடுக்குற அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் கேனாட் கிளைம் எனி ரைட் ஓவர் த அலாட்டட் சீட்ஸ் இன் டிராஃப்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட். ஏன் அப்படின்னா அது இல்லாமல் நீங்கள் சேலஞ்சும் பண்ண முடியாது இதை வந்துட்டு டிராஃப்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட்ன்றனால. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு அப்ரோச் அலாட்டட் காலேஜ் இன்ஸ்டியூட் ஒன்லி ஆஃப்டர் த பப்ளிகேஷன் ஆஃப் ரவுண்ட் 1 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட். ஸோ நான் வந்து அவங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை வந்துட்டு அவங்க வந்து வெகு சீக்கிரம் வெளியிடுவாங்க. இந்த டிராஃப்ட் லிஸ்ட் வந்துட்டு ஒன்லி உங்களோட பார்வைக்காக தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து அவங்களுடைய இது வந்து நீங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு தான் நீங்கள் போய் காலேஜில் சேரணும். அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஸோ எஸ்எம்எஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனுப்பியிருப்பாங்க. எந்த கிரீவியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் டேஷ்போர்ட் லாகின் பண்ணி சொல்லணும். இதுதான் அவங்க சொல்லுது முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சென்டாக் வெப்சைட்டில் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி டென்டல் காலேஜுக்கு பாருங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டா அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 383 மார்க்குக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டெட்டலில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாஹே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பிடிஎஸ்க்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 354 மார்க்ஸ் முடிக்குமே கிடைச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் பிடிஎஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 377 மார்க் முடிக்குமே கிடைச்சிருக்கு. ஓகே, அப்புறம் மேனேஜ்மெண்டோட மணக்குள விநாயகர் மட்டும் தானே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கு. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது 456 மார்க்ஸ் முடிக்கும் கிடைச்சிருக்கு. 456 மார்க் முடிக்குமே கிடைச்சிருக்கு. ஸோ ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும். ஓகே, அப்புறம்
இங்கே பார்க்கும்போது ஓகே ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி சயின்சஸில் இருக்கு இல்லையா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, அதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு 442 மார்க்ஸ் முடிக்குமே அதில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடச்சிருக்கு. ஓகே, தெலுங்கு மைனாரிட்டிக்கு நம்ம பார்க்கும்போது 153 மார்க்ஸ்க்கு வந்துட்டு தெலுங்கு மைனாரிட்டி கிடச்சிருக்குது. இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஓகே, அப்புறம் தெலுங்கு கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்கு இல்லையா பிம்ஸில், ஸோ அங்கே பார்க்கும்போது 116 மார்க்ஸ்க்கு வந்துட்டு கிடைச்சிருக்குது. ஸோ இவங்க இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு அவங்க இந்த அன்ஃபீல்டு சீட்ஸ் வந்துட்டு மேபி சென்டாக் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 3ல் அவங்க ப்ரோச்சரில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க டிசிஷன் சென்டாக் டிசிஷனில் தான் இருக்குது. ஸோ இது எப்படி வந்துட்டு அன்ஃபீல்டு சீட்ஸ் எல்லாம் மாறும், எந்த ரவுண்டில் மாறும் அப்படிங்கிறது. ஓகே, என்ஆர்ஐ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி டென்டல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 158 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு என்ஆர்ஐ. அப்புறம் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் அதில் என்ஆர்ஐக்கு பார்க்கும்போது 353 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. 22 சீட்ஸு 53 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ஆர்ஐ ஸ்பான்சருக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு பிம்ஸில் என்ஆர்ஐக்கு பார்க்கும்போது 345 கிடைச்சிருக்கு மார்க்குக்கு. அப்புறம் மணக்குள விநாயகா என்ஆர்ஐக்கு பார்க்கும்போது 280 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. வெங்கடேஸ்வரா என்ஆர்ஐ எம்பிபிஎஸ்க்கு பார்க்கும்போது 228 முடிக்கும் கிடைச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வெட்டினரி சயின்ஸ் என்ஆர்ஐக்கு பார்க்கும்போது 366 மார்க் முடிக்கும் கிடைச்சிருக்கு. ஓகேங்க, இப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் வந்துட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்க்கும்போது நம்மளுடைய புதுச்சேரி டாப்பர்ஸ் 3 பேர் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த 3 பேரோடது இங்கே இருக்குது. அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா சென்டாக்ல வந்துட்டு நான் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு தெரிவிச்சவங்களோட தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேபி இந்த கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க வேணான்னு சொன்னோடனே அவங்க பேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஐஜிஎம்சியில் வந்துட்டு பார்க்கும்போது 532 மார்க்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது இதில். பட் என்ன அப்படின்னா இந்த மார்க் எடுத்தவங்க எல்லாருமே ஜிப்மரில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தா தான் அவங்களுடைய பேரை வந்து இங்கே ரிமூவ் பண்ண முடியும். மற்றபடி இன்டர்னல் இதில் ஜாயின் பண்ணவங்க இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணதாக தான் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அது தெரியுது. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன் அட்டெண்ட் சீட்ஸ் இன் ஜிப்மர் அண்ட் இன்டர்னல் கோட்டா மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாட் ஃபர்னிஷ்டு வில்லிங்னஸ் டு பார்ட்டிசிபேட் இன் சென்டாக் கவுன்சிலிங் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டு தான் அவங்க மேபி ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் லிஸ்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இது டிராஃப்ட்ன்றனால இருக்கலாம். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் அவங்க ரிமூவ் பண்ணிட்டு கூட கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் கோட்டாக்கு தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஓகே ராஜீவ்காந்தி ஆயுர்வேதாக்கு பார்க்கும்போது பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா அதில் வந்து நம்ம பார்க்கும்போது உங்களால் வந்துட்டு ரிசல்ட்டை பார்க்க முடியுது. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 342 முடிக்கும் கிடைச்சிருக்கிறது தெரியுது. ஓகே, அதே மாதிரி பாருங்கள் எஸ்சிக்கு 290 முடிக்கும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி காரைக்கால் அந்த டிஸ்ட்ரிபியூஷனும் உங்களால் போய் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் ராஜீவ்காந்தி ஆயுர்வேதாக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு மகாத்மா காந்தி டென்டலுக்கு வந்துட்டு பார்க்கும்போது ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கு வந்துட்டு 115 கிடைச்சிருக்கு. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 195 கிடைச்சிருக்கு. ஸோ மாஹே ஓபிசிக்கு 248. ஸோ இப்படி வந்துட்டு எல்லாமே அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதில் போய் பார்க்க முடியுது. ஓகே, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி விளையாச்சு மாஹே இன்ஸ்டியூட்டில் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு பார்க்கும்போது எஸ்சி மெட்ரோலிஸ் பண்ணால் 124 முடிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எஸ்சிக்கு 238 முடிக்கு கிடைச்சிருக்கு. பிசிஎம்க்கு 329 முடிக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இது மாதிரி நம்மளால் எல்லாமே போய் பார்க்க முடியுது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டா பிடிஎஸ் வெங்கடேஸ்வராவில் பார்க்கும்போது ஸோ எஸ்சி சீட்டுக்கு 240 முடிக்கும் கிடைச்சிருக்கு. ஏன்னா 35 சீட்ஸ் உண்டு இல்லையா. அதே மாதிரி பாருங்கள் எம்பிசிக்கு 327, ஓபிசிக்கு 338 இப்படி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இதை பார்க்க முடியுது. அப்புறமேட்டு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஐஜிஎம்சிஆர்ஐக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து புதுச்சேரி ரீஜன் நமக்கு பார்த்துடலாம். புதுச்சேரி ரீஜன் கோட்டாவில் வந்து பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு 483 மார்க்ஸ் முடிக்க கிடைச்சிருக்கு. ஓபிசிக்கு 463 மார்க்ஸ் முடிக்க கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 451 மார்க்ஸ் முடிக்க கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 346 மார்க் முடிக்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 438 மார்க்ஸ் முடிக்கும் கிடைச்சிருக்கு.
இபிசிக்கு பார்த்தீங்கன்னா 453 மார்க் முடிக்கும் கிடைச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறமேட்டு பிடி வந்து பார்க்கும்போது 344 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. 10% கவர்மெண்ட் கோட்டா அதில் பார்க்கும்போது 215 மார்க்ஸ்க்கு ஜென்ரலில் வந்து கிடைச்சிருக்கு. இடபிள்யூஎஸ் பார்க்கும்போது 210 மார்க்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. பிடபிள்யூடி வந்து அதில் வந்து யூஓபியில் பார்த்தீங்கன்னா 116க்கு கிடைச்சிருக்கு. ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு பார்த்தீங்கன்னா யூஓபியில் ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 421 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. மெட்டோடி ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா யூஎம்பி கேட்டகரி, அதாவது எம்பிசி கேட்டகரியில் கிடைச்சிருக்கு. ஸோ மெட்டோடி ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதுக்கு வந்து 405 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. இஎஸ்எம்க்கு பார்க்கும்போது 629 மார்க்ஸ் 258 ஆல்ரெடி ரேங்காக இருக்குது. பட் இந்த கேண்டிடேட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜிப்மரில் அவங்க அலாட் ஆயிருக்கனால அவங்க அங்கே போயிட்டாங்கன்னா இது வந்துட்டு மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் காரைக்கால் ரீஜன் அலோகேஷன் படிக்கும் வரைக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு 461 முடிக்குமே கிடைச்சிருக்கு. ஓபிசிக்கு பார்க்கும்போது காரைக்காலுக்கு 433 கிடைச்சிருக்கு. எம்பிசி காரைக்காலுக்கு 414 முடிக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சி காரைக்காலுக்கு 283 முடிக்கும் கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் 10% இருக்கு இல்லையா, அங்கே அந்த கோட்டாவில் பார்த்துக்கும்போது காரைக்காலுக்கு வந்துட்டு ஜென்ரலில் கேஜியில் கிடைச்சிருக்கு 169. பிசிஎம் காரைக்காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 298 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து எம்பிசி கேட்டகரி கேஎம்பியில் கிடைச்சிருக்கு. ஸோ 200 மார்க்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நாம் வந்து மாஹே பார்க்கும்போது மாஹே ஜென்ரல் வந்துட்டு 472 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. பிசிஎம் மாஹேக்கு வந்து பார்க்கும்போது 445 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஃப்ரீடம் ஃபைட்டர் ப்ளஸ் எம்பிசி இருக்கு இல்லையா, ஏன்னா இந்த ஓபிசி கிடையாது, அது ரொட்டேஷன் பேசிஸில் இருக்கும். அதனால் எம்பிசிக்கு வந்துட்டு 318 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாஹேக்கு பார்த்துட்டிங்கன்னா 380 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் யானம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் அலோகேஷனில் ஜென்ரலுக்கு வந்துட்டு 460 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஓபிசி வந்து இந்த ரவுண்டு எம்பிசி கிடையாது, ஏன்னா ரொட்டேஷன் பேசிஸில் உங்களுக்கு மாறி இருக்கும். ஸோ அதனால் ஓபிசிக்கு 416. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 372 மார்க்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ பிம்ஸ் பார்த்துடலாம். பிம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 450 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஓபிசிக்கு 442 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 430 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 329 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. மெட்டோடியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு யூஓபி ஓபிசியில் மெட்டோடியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து 137 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. பிசிஎம் பார்த்தீங்கன்னா 412 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. இபிசிக்கு பார்த்தீங்கன்னா 446 மார்க் கிடைச்சிருக்கு. ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்துட்டு எம்பிசி கேட்டகரியில் வரும்போது 400 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. இஎஸ்எம்க்கு வந்துட்டு அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் அது பார்த்தீங்கன்னா 382 கிடைச்சிருக்கு. 10% கவர்மெண்ட் கோட்டா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் அந்த இது வந்திருக்கு. அது வந்து 117 மார்க்ஸ் தான் வந்துட்டு கட் ஆஃபாக இருக்குது. பிடி வந்து பார்க்கும்போது அவங்க ஜென்ரல்லையே அவங்க சீட்டு வாங்கியிருக்காங்க, அதாவது ஜென்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த கோட்டையில் வாங்கியிருக்காங்க அந்த பிடி கேட்டகரி. ஸோ அதோட மார்க் பார்க்கும்போது 187 இருக்குது. ஸோ இதோட மார்க்கோட ஆல்ரெடி ரேங்கெல்லாம் நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ரீ மணக்குள விநாயகா ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 420 மார்க்ஸ் முடிக்க கிடைச்சிருக்கு. ஓபிசிக்கு 412 கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 409 கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 311 கிடைச்சிருக்கு. மெட்டோடியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 214 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. இபிசிக்கு வந்துட்டு 419 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்துட்டு ஜென்ரல் இஎஸ்எம் அவங்க வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த இதில் வந்து வரும்போது 248 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்துட்டு அவங்க யூபிஎம்மாவும் இருக்காங்க, அதாவது பிசிஎம் கேட்டகரி. ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 352 கிடைச்சிருக்கு. ஃப்ரீடம் ஃபைட்டர் யூஎம்பிக்கு பார்க்கும்போது 325 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ பிசிஎம் ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து 352, ஃப்ரீடம் ஃபைட்டர் யூஎம்பி வந்து 325 கிடைச்சிருக்கு. 10% கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து யூஎம்பிக்கு பார்க்கும்போது அவங்க வந்து எம்பிசி கேட்டகரியில் 10% கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த கோட்டாவில் 118 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, வெங்கடேஷா மெடிக்கல் காலேஜ் பார்த்துடலாம். ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 400 மார்க்ஸ் முடிக்கும் கிடைச்சிருக்கு. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 393, எம்பிசிக்கு வந்துட்டு 386, எஸ்சிக்கு வந்து 293, மெட்டோடி ஸ்போர்ட்ஸ் பர்சன் 419, பிசிஎம்க்கு 384, இபிசிக்கு 385. ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வராதனால யூஜிஇ ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300. இஎஸ்எம் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்துட்டு யூஓபியில் வந்து வந்திருக்காங்க. ஸோ அது வந்து 336. 10% கவர்மெண்ட் கோட்டா வந்து பார்க்கும்போது அவங்க வந்து எம்பிசி கேட்டகரியில் யூஎம்பி கவர்மெண்ட் கோட்டா 10% கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து 114 இருக்குது. ஓகேங்க, இது வந்துட்டு நம்ம டிராஃப்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். நாம் வந்து உங்களுக்கு இருக்க அப்டேஷன்ஸ் எல்லாமே டேஷ்போர்டில் லாகின் பண்ணி தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலில் ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் லிஸ்ட்டுன்னு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஃபுல் விவரம் தெரியும். மேலும் ஒரு பயனுள்ள தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.